அப்ப பிரகாஷுக்கும் சொல்லிடு. பக்கத்து வீட்டுக்காரர் பொறாமப்பட்டா சொல்லுங்க. பியூட்டிஃபுல் சீலிங் வேணும்னா ஜிப்ராக் போடணும்னு. இந்த கரகரப்புக்கு காரணம் வைரஸா இருக்கலாம். அதனால சாதாரண மாத்திரை இல்ல, காஃப்சிட்ஸ். இது தொண்டைக்கு இதமா இருப்பது மட்டும் இல்ல, தொண்டையில இருக்கிற வைரஸ் காட்டினா நீ அடிச்சிருக்கோம். அதுதான் யாரும் கடைக்கடி போக முடியாது. அழிக்கிறது. எஸ், காஃப்சிட்ஸ். தம்பி, உன்னோட சின்ன தாத்தா தவறிட்டாரு. உயில்ல உன்னோட பேரை எழுதியிருக்காரு. 20 ஏக்கர் நிலம், ஃபேமிலி பிசினஸ், விண்டேஜ் கார் சைன் பண்றதுக்கு முன்னாடி போயிட்டாரு. வாழ்க்கையில ஒரு அப்படி இருக்கும். அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, நமக்கு கொள்கை இல்லையா? எப்படி நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும். அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? CAA அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? வகுப்பு சட்டத்தை எதிர்த்து முதல்ல கொள்கை இல்லையா? நீட்ட வந்தா உடைச்சிருவேன், நீட்ட வந்தா அழிச்சிருவேன், ஆட்சிக்கு வந்தவனே முதல் ரத்து செய்யறது, அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? நாங்கள் ஒரு புதிய அரசியல் முன்னெடுப்பை கொண்டு வருகிறோம். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று கடந்த 40 ஆண்டுகளாக களத்திற்கு வந்த எந்த கட்சியுமே வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். மிகப்பெரிய ஜாதிய பின்னணியோடு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற செங்குத்தாக புரிந்து வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் அடுத்த கட்சிகள் ஒரு மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு உருவாக்கி வந்த ஒரு 6 அரசியல் கட்சிகளாகத்தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எதையும் செய்ய முடியவில்லை. இன்றைய இளைஞர்களின் வாக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது மாற்று கருத்தல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுவரையிலும் வாக்களித்து வந்த சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் சமுதாய வாக்குகள், இன்னும் புதிய இளைஞர்களின் வாக்குகள் தனக்கு வரும் என்று விஜய் கருதுகிறார். விஜய் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவார் என்று பொதுமக்களும் வாக்காளர்களும் கருதினால் மட்டுமே தான் அவருக்கு அதிகமான வாக்குகள் வரும். எனவே இப்போது
முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கதாக எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை ஒரு அடிப்படையாக ஒரு பரிசாக்க களமாக வைத்து 2031 வேணா அவர் முயற்சிக்கலாம். இந்த உறுதிப்பாட்டோடு எந்த உறுதிப்பாட்டோடு பயணிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன்னா மரியாதைக்குரிய நம்முடைய நண்பர் விஜய் பிரியன் சொன்ன மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவோ இன்னும் அவர் எந்தவித கருத்தையும் விமர்சன கருத்துகளையும் பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரே நேரத்தில் 2-3 எதிரிகளோடு போராடுவதை விட ஒரு பிரதான எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மட்டுமே நாம் வாழை சுழற்றுவோம், இதில் வெற்றி பெறுவோம் என்று கருதி அவர் பயணிக்கிறார். இவருக்கு நான் குறிப்பிட்டது மாதிரி பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு வாக்காளர்கள் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற வாக்காளர்கள் மத்தியில் எந்த அளவிற்கு இவருடைய தாக்கம் ஏற்படுத்தும் என்பது இன்னொரு விஷயம். தவறி தமிழக அரசியல் தற்போதைய தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வி பணம் என்றாகிவிட்டது. அது ஜனநாயகத்துக்கு ஒரு பேர் ஆபத்தான பேர் என்று கருதினாலும் கூட அதை தவிர்க்க முடியாததாக திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் தன்னுடைய நிர்வாகிகளை களமுறைக்கு மாநில குழு, மண்டல குழு, தொகுதி குழு, அமைச்சர்கள் குழு என்று போட்டு பணியை தொடங்கிவிட்டார்கள் 6-7 மாதத்துக்கு முன்னாடியே. ஆனால் விஜய் அவர்கள் நான் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவேன், என்னுடைய தலைமையில் கூட்டணி என்கிறார். இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சியும் மதவழிக்கிற மதவாதத்துக்கு இடையிலான சண்டை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இந்த கொள்கைகள் ஒன்றே ஒண்ணுதான். இந்த ரெண்டுல எதை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூ தொடர்ந்து நிலைநிறுத்தக்கூடிய மதசார்பின்மை என்ற கருத்தை முன்னிறுத்தக்கூடிய விஷயம் ஒரு கொள்கை. இதுல சனாதனம், மதவாதம், பழைய ட்ரெடிஷன் அப்படிங்கிறது இன்னொரு பாதுகாக்கிறதுக்காக நிற்கிறவர்களை பற்றி கமெண்ட் அவர் பேச அதை பற்றி எந்த பாடமும் இல்லை. வேண்டாம்னு சொன்னதை பெருமையா விஜய் பேசியிருக்காரு. அப்புறம் திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஒரு சொத்தையோட மனநிலைமைப்பு தான் இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க. நமக்கு எதிர்மறை எல்லாமே எதிர்மறை கருத்தாக நம்ம புரிஞ்சு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகாக கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு பிறகாக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். பல்வேறு தரப்பட்ட மக்கள் மத்தியிலும் எழுந்த விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரா? தாவேகா தற்கொலை, தாவேகாவிற்கு கொள்கை இல்லை என்று எழுந்த விமர்சனங்களுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம். நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணால் இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடி இருக்கிறாங்க, கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? மக்களே, உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே.
தனிப்பட்ட முறையில எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த வாய்க்கா வரப்பு தகராறுல எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அதை நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க. ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க.